யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். ஸோ நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் மாஸ்டர் போயிட்டோம். லேட்டாக தான் போனோம், 2 நாள் கழிச்சு லேட்டாக தான் போனோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான ரீசனும் சொல்லிட்டேன், சரிங்களா? வீடியோ கடைசியில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ பாயிண்டில் இருந்தேன் அப்படின்னு. 8000 பிளேஸில் இருந்தேன், சரிங்களா? நானே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி ஆடி இப்போ எத்தனா பிளேஸ்ல இருக்கேன் அப்படிங்கறத வந்து உங்கள்கிட்ட நான் கண்டிப்பா காட்டுறேன். ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி, சரிங்களா? ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அப்பா எப்படா இதெல்லாம் முடியுமா அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரிலாம் விளையாண்டா நீங்க வந்து கண்டிப்பா வந்து இவ்வளவு பாயிண்ட் நீங்க சீக்கிரமே போகலாம் அப்படின்னு. ஸோ அது நீங்க என்ன இவன் நீங்க வீடியோ பார்த்து முடிக்கிற வரைக்கும், அதாவது பாயிண்ட்டை பார்க்குற வரைக்குமே இவன் என்னன்னா ஏதோ பெரிய இதாக போயிட்ட மாதிரி வந்து இவ்வளோ பில்டப் கொடுக்குறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், சரிங்களா? நான் எல்லாராலையும் போக முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் வந்து எவ்வளவு பிளேஸ்ல போயிருக்கேன் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே, சொல்றது கரெக்ட் தான், இவன் சொல்றதே ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். சரி ஓகே மகளே, வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது நம்மளுக்கு இந்த பாருங்க, திரும்பி சொல்றேன், ஒன் டாப்பா அவ்வளவா வராது, அடிக்க வராது, அழுத்தி இப்படி தான் அதில் நம்ம ஸ்பெஷலிஸ்ட். ஸோ உட் பேக்கர் எந்த கண்ணா இருந்தாலும் சரி, இதே டிராக் அடிக்கிற கண்ணா இருந்தால் நம்ம அடிச்சிருவோம். ஆனால் இந்த M10 இந்த ட்ரகோனு இந்த மேக்ஸ் 7 இதெல்லாம் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். உங்களுக்கு வந்து கன் ஸ்கின்னே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ட்ரகோனு மேக்ஸ் 7 எடுத்துங்க, சூப்பராக இருக்கும். சரி ஓகே மக்களே, இந்த இடத்துல தான் இந்த சொதப்பிரும், பரவாயில்ல, எடுத்தோடனே வந்து வெற்றி கிடைச்சிடாது இல்லைங்களா? ஸோ 2 பேரும் டவுன் அடிச்சிருக்கேன். அந்த டவுன் அடிச்ச கில்லையாவது எடுத்துக்கலாம். நம்ம பண்ற தப்பே அதாங்க. ஆனால் எங்கே நம்மளை வந்து கிளியர் பண்ண விட்றான், இவன் தான் மெடிக்கிட்டே போட விட மாட்டான். சரி ஹெச்பி ஏற்றிக்கலான்னு பார்த்தாலும் பையன் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தான், நல்ல ஓல்டு பிளேயர் தான், சரிங்களா? இப்போ இவங்கள்ட்ட நான் வந்து அடி வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் திரும்பி நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இவங்க எல்லாரையுமே நீங்க பாருங்க, ரிவெஞ்ச் நம்ம கொடுக்காம இருக்க முடியாது இல்லைங்க. ஸோ கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதை மட்டும் நம்ம வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். அப்புறம் வந்து நம்ம எத்தனை முறை கிராண்ட் மாஸ்டர் போயிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நேற்று நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்த்தீங்களா, ஜோன் சரே பிளேயர் போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? இது மாதிரி நம்ம டீமில் இருக்கிற மாதிரி தான், இது மாதிரி ஒரு 5-6 டீமில் இருப்பாங்க கண்டிப்பாக. நான் தான் அதுக்கு தானே டைட்டில் வச்சிருக்கேன். கிராண்ட் மாஸ்டர் லாபினா என்ன, கண்டிப்பாக ஒரு டீமாவது ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு 10ல் ஒரு மேட்ச் மட்டும்தான். அந்த 10ல் ஒரு மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டீமாவது கிராண்ட் மாஸ்டர் டீம் வரும். மிச்ச 9 மேட்சுமே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு 4-5 டீமாவது கிராண்ட் மாஸ்டர் டீம் வரும். ஸோ இது உறுதிங்க, சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10,000 பேர் பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் மாஸ்டர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 300 பேர் தான் கிராண்ட் மாஸ்டர். அதனால நம்ம வந்து எதுனா ஒரு டீம் தான் 10 மேட்சுக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் மாஸ்டர் டீம் வரும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது, சரிங்களா? திறமா இருக்கிறவங்க போறாங்க. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கேருந்து லூட் எடுத்துட்டு வந்துட்டு கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து திரும்பி இதே இடத்துல இறங்கணும் அப்படின்னா நம்ம கன் எடுத்து லூட்டை ஒழுங்கா எடுக்கிறதுக்குள்ள நம்மள வந்து முடிச்சிருவாங்கன்னு தெரியும். ஏதாவது ஒருத்தனை டவுன் பண்ணி நம்ம கிளியர் பண்ணாலுமே மொத்த பேரையும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஆயுதத்தோட வரணும். ஆயுதம் மட்டும் இல்ல, டிஃபென்ஸும் இருக்கணும் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு போட்டு தள்ளிட்டேன். திரும்பி அந்த மஞ்சள் சோக்கா அவனை அடிச்சிட்டேன்ல, திரும்பி வருவான் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. அவன் வந்து நான் ஷார்ட் ரேஞ்சில் லாங் ரேஞ்சில் அடிச்சிட்டேன். ஷார்ட் ரேஞ்சில் அடிக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அதுக்காண்டி நான் அவனை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லல. அவனே வந்து வாண்டடா நம்ம திறமையை ப்ரூவ் பண்றதுக்காக வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு போயிட்டான். சரி ஓகே, வாய்ப்பு அவன் கொடுக்கல, நம்ம உருவாக்கிக்கிட்டோம். சரி ஓகே மக்களே, அப்புறம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஜோன் சர்வே பிளேயர்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அதை சொல்லும் போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா வந்து ஜோன் சர்வே பிளேயர் வந்து வச்சுட்டு போறதில்ல. ஏன்னா வந்து வேணும்லாம் இல்லை, சரிங்களா? ஸோ வந்து எப்பயாவது ஒரு மேட்ச் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நானா வேணும்னே வந்து நம்ம திறமை வந்து எப்போதுமே வந்து நம்ம கைக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா டச் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜோன் சர்வே பிளேயர் இல்லாமல் 4 பேர் மட்டுமே அட்டாக் பிளேயர் போவோம், சரிங்களா? மிச்ச எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆப்போசிட்ல வந்து கிராண்ட் மாஸ்டர் டீம் வருது, அவங்களும் ஜோன் சர்வே வச்சுட்டு வர்றாங்க. நம்ம என்னதான் அடிச்சு 3 பேரை கிளியர் பண்ணாலுமே திரும்பி அவனா ஒருத்தர் ரிவ்யூ பண்ணி விட்டுருவான். திரும்பி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி முள்ளால எடுக்கணும் அப்படின்னா நம்மளும் ஜோன் சர்வே பிளேயரை வச்சுக்கணும், சரிங்களா? அப்புறம் நான் வந்து பேசும்போது டாபிக் மாறி வேற எங்கேயே போயிட்டேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜோன் சர்வே பிளேயர்ஸ் நாங்கள் எல்லா மேட்சும் வச்சுட்டு போறதில்ல, அழைச்சிட்டு போறது இல்லை, வச்சுக்கிறேன்னு சொல்றோம் பாருங்க. ஸோ அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும். அவங்க இல்லைன்னா நம்ம வந்து யாரா இருந்தாலுமே அட்டாக்ல மட்டுமே போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது, ரீஜனை அடிக்க முடியாது. கண்டிப்பா 1000 பிளேஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்க தேவை, அதுக்குன்னு ஒரு திறமை தேவை, சரிங்களா? அட்டாக் பண்றவங்க மட்டும் பிளேயர் கிடையாது, ஜோன் சர்வே ஒழுங்கா பண்றவனும் பிளேயர் தான். சரி
ஓகே மக்களே, அப்புறம் வந்து திரும்பி டாபிக் மாறி போகுது. ஸோ அவங்கள ஏன் நாங்கள் வந்து நிறைய மேட்ச் அழைச்சிட்டு போகிறது இல்லை அப்படின்னா, முக்கியமாக நான் சரிங்களா, அழைச்சிட்டு போகிறது இல்லை அப்படின்னா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அழைச்சிட்டு போகிறதுக்கு கிடைக்கிறதே இல்லை ஆளுங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து மைக்கும் பேனு, அதே நேரத்தில் ஜோன் சரி பிளேயர்ஸும் கிடையாது, கம்யூனிகேஷனும் கொடுக்க முடியாது. ரிவ்யூ பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்னாலும் நான் ரிவ்யூ பண்ணிக்கிறேன்னு சொல்லவும் முடியாது. இப்போ நான் ஜான் வந்து ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவனுக்கு ரிவ்யூ பாயிண்ட் தேவையில்லை. ரிவ்யூ பண்ணணும், ஆனால் வந்து ரிவ்யூ அவனாவது யாருமே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல அவன் பண்ணணும். ஆனால் எனக்கு ரிவ்யூ பண்ணுற வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் ஜோன் சரி பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஜானாக இருந்தாலும் சரி. இப்போ பொதுவாக ஜானை சொல்கிறேன், அதாவது நீங்கள் ஜான் மட்டுமே நினைக்க கூடாது, ஒரு உதாரணத்துக்கு அவன் பேரை சொல்கிறேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் யார்ட்டுமே சொல்ல முடியாது நான் ரிவ்யூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நான் சொல்லாமலே போயிட்டு ரிவ்யூ பண்ணிடுவாங்க. அப்புறம் நேட் டேமேஜ் கொடுன்னு நான் வந்து சொல்லவும் முடியாது. இதுமே ஹீல் டேமேஜ் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸோ இப்போ என்னன்னா மைக்கு ப்ராப்ளத்தினால இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது சரிங்களா. ஸோ டீம்மேட்ஸில் வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியாது, இங்கே வாங்க அங்கே போங்கன்னு எதுவுமே சொல்ல முடியாது, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கு எது தேவையோ அதை என்னால் வந்து நான் பண்ணுறேன்னு மைக் ஆன் பண்ணி சொல்ல முடியாது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜோன் சரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இல்லை. ஸோ ஐடி வந்து பசங்கள்கிட்ட விளையாட கொடுத்துருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லியிருந்தேன், ஸோ பழைய பிளேயர்ஸ்லாம் வந்து தூக்கிறாதரா, எல்லாம் பழைய பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்போலேருந்து இருக்கிறவங்க அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நான் புது பிளேயர்ஸையும் தூக்கிறாதுன்னு சொல்ல மறந்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து யார் யார் அவங்களுக்கு தேவையோ, அவங்க கூட்டாளிங்க தேவையோ அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் போட்டுக்கிட்டு நம்ம கூட்டாளிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிக்வஸ்ட் விட்டு தூக்கி விட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனையும் இருக்கும்போது அதையெல்லாம் கடந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் முன்னேறிக்கும், கொஞ்சம் இல்லைங்க நிறையவே முன்னேறிக்கிறோம். ஸோ அதை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா மேட்ச்சு முடியறதுக்குள்ளே காட்டுறேன். அதையாங்க முடிஞ்சிருச்சுனே வச்சேங்க. ஏன்னா இப்போ நம்ம செத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம், ட்ரொகோனோ வச்சலாம் நல்லா ஆடினேன். ட்ரொகோனோ இல்லை ஏதோ ஒரு கன்னு சரிங்களா, நல்லா ஆடிட்டு இருக்கும்போது இந்த இடையில செத்துட்டா அந்த மொமெண்டம் போயிடுதுங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. நல்லா ஆடிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் நினைக்க வைக்கிறாங்க. நீ பார்த்தீங்களா ரிவ்யூ பண்ண ஓடுறான் இவன். நீங்களே பாருங்க, கண்ணுக்கு நேரம் பாருங்க. டே நான் ரிவ்யூ பண்ணிக்கிறேன்டான்னு சொல்லவும் முடியல, வெண்டிங் மிஷின் அப்படியே பாஞ்சு ஓடிட்டு இருக்கிறான். இதே நேரத்தில் நான் வந்து கொடியை குத்தி இவனை வந்து இங்கே என் கூட வந்து இறங்கடா, என் கூட வந்து ஆடுறா அப்படிங்கிறத வந்து நான் குத்தி காமிக்க வேண்டியதாக இருக்கு. கொடியை குத்தி அந்த கொடிக்கு பக்கத்தில் இந்த இடத்துல தரையிட்ட குத்தி காமிக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ நான் திரும்பி எனக்குங்க சொல்லிக்கிட்டு அது ரொம்ப கிரிஞ்சி மாதிரி போயிருக்கு பாருங்க. தலையிலே அடி வாங்கினா மொரட்டு பிளேயர்ஸ், அவனும் ஒரு 90 லெவல் பிளேயர்ஸ் தான், பொட்டாம் பத்திலாம் 90 லெவல் வாழ. ஸோ திரும்பி என்னடா பவர் இது. ஆனால் இந்த பவர் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுதுங்க. இந்த பவரை யூஸ் பண்ணி தான் பார்க்கணும். என்ன நேற்று கூட நம்ம மாசம் சொன்னா இன்னும் பழைய குரோனாலே இருக்காதீங்க ப்ரோ, அப்டேட் ஆகி வாங்க ப்ரோ, இன்னும் நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து வீடியோஸ்லாம் போடுங்க ப்ரோ அப்படின்னா. ஸோ நான் நிறைய அதையும் யோசித்தேன். நம்ம வந்து புதுசான கேரக்டர்லாம் யூஸ் பண்ணி சாண்டினோ இல்லை அதை தவிர சாண்டினோ, இந்த ஓரியனு, டிமிட்ரி இல்லாமல் மற்ற கேரக்டர்லாம் புதுசாக வர்ற கேரக்டர்லாம் யூஸ் பண்ணி அதில் நம்ம அது மூலியமா என்ன பண்ணலாம், அந்த கேரக்டர் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், அந்த கேரக்டர் வச்சு எனிமீஸ்ட்டை வந்து நம்ம வந்து எப்படிலாம் டேக்கா கொடுத்தா அவங்கள அடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அது ஒரு வீடியோ எடுத்து போட்டா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குது மனசுக்குள்ள. நடத்தி காமிச்சிருவோமா மக்களே, நடத்தி காமிச்சிருவோம். நடத்தி காமிக்கிற வீடியோ போட்டு காமிச்சிருவோம் சரிங்களா. ஸோ அதனால கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்னென்ன வேணும்னு சொல்லுங்க மக்களே. உங்களுக்கு என்னென்ன வேணும், நீங்க வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இதை போடு ப்ரோ, நான் இதை தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. இங்க பாத்தீங்களா, இருங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இவன்ட்டெல்லாம் இவன் வேலைக்கு ஆக மாட்டான். படிக்காதவன் படத்துல வரும்ல, படிக்காதனா பொல்லாதெல்லாம் கிடையாது, படிக்காதவன் படத்துல தான் விவேக்க பார்க்க போவாங்க. ஐயே இவன் டம்மி போல இருக்கடா, இவன் செட் ஆக மாட்டான்டா அப்படின்ட்டு தனுஷ் திரும்பி போவான் பாத்தீங்களா பார்க்க வந்துட்டு. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அது வந்து ஜன்னலில் ஜம்ப் பண்ண போனேன், ஆனால் வந்து சாரி ஜன்னலில் தாண்டி குதிக்க போனேன், ஜன்னலில் அப்படியே ஜம்ப் பண்ணி இடையில மாட்டிக்கிட்டேன். அந்த கேப் வச்சு அது எப்படி சொல்கிறது, நீங்களே தான் பார்த்துருப்பீங்களே. மாட்டு கொம்பு மாட்டேன் கேப்பை பார்த்து சுடுறான், நறுக்குன்னு சுடுறான், ஒன்றும் பண்ண முடியலை. சரி ஓகே மக்களே, அவ்வளோதான் நம்ம சொல்லி முடிஞ்சிருச்சு. நம்ம ஆள் ஏன்டா ரிவ்யூ பண்ணலை அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், ரிவ்யூ பண்ணுறதே ஒரு குறிப்பிட்ட அளவு தானே பண்ண முடியும் அப்படின்னு. அது இப்போ யோசிக்கல, நான் வந்து ஜானை வந்து திட்டிகிட்டே இருந்தேன், மைக்கை ஆன் பண்ணி சொல்ல முடியல, டே ரிவ்யூ பண்ணுறா அப்படின்ட்டு. பாருங்க அந்த ஜன்னல் ஏதோ பக் இருக்கான்னு தெரியலங்க, அடிக்கடி ஜம்ப் பண்ணி குதிக்க முடிய மாட்டுது. அதுக்கப்புறம் கால் பண்ணி செல்லத்துக்கு கால் பண்ணி ஏன் தங்கம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து அப்படியே அன்பாக கேட்டேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் சொன்னான், எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டான். ஸோ மாதிரி காட்டலை ப்ரோ ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லிச்சு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்பர் இருக்குது, நான் இதை அப்பயே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் ரெக்கார்டை கட் பண்ண வேண்டாம், நல்லா தானே போயிட்டு இருக்கு மேட்ச்சு, சரி எது நடக்குதோ நடக்கட்டும், நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அப்படி ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து
அவன் நம்பர் மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. அதனால் அவனுக்கு கால் பண்ணி அவன் லைனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேட்ச் அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பார்த்துருப்பீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2800 பிளேஸ்மெண்ட்டில் இருந்தோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 8000 பிளேஸ்மெண்ட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் 5000 பிளேஸ்மெண்ட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்துருக்குறோம். ஸோ அந்த மேட்சை கட் பண்ணிட்டு ஏன் இந்த மேட்சை காட்டுறேன் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட அதை காட்டுறேன். அதாவது எவ்வளோ பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஆரம்பத்திலே பார்க்கலாலுமே அதை நான் இப்போ காட்டுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் வந்து ஜோன் 0 பிளேயர்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து அட்டாக் போய், அதாவது ஆள் இல்லாமல் தான் சரிங்களா, 4 பிளேயர்ஸுமே அட்டாக் போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வேறு வழியே இல்லை, மைனஸ் தான் ஆகும். எல்லா மேட்சும் நான் தான் சொன்னேன்ல, சக்ஸஸ் எல்லா மேட்சும் ஆகாது அட்டாக் பிளேயர்ஸ் அழைச்சிட்டு போனால் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ பாருங்கள் 2786 பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். அடுத்து 2800 போயிடுவேன் எப்படியா இருந்தாலும், மைனஸ் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, போயிட்டு வரேன். பை காஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன், பை. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.